சரவணா ஸ்டோரில் ஸ்டேஷ்னரி ஷாப் இருந்தது. என்னடா இது பாப்கார்ன்லாம் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தேன். பார்த்தா லப்பராங்க. அவ்வளோ சூப்பராக இருந்தது. என்னடா இது 2K கிட்ஸ்க்கு எல்லாமே வந்து சூப்பராக இருக்கே அப்படின்னு பார்த்தேன். நமக்கெல்லாம் இப்படிலாம் வந்ததே கிடையாது. 90s கிட்ஸு ரொம்ப பாவங்க. ஷார்ப்னர்லாம் ஹார்ட் ஷேப்பில் வேறு லெவலில் இருந்தது. இதெல்லாம் பார்க்கும்போது நான் ஸ்கூல் படிக்கும்போது இதெல்லாம் இல்லையேன்னு நினச்சேன். என்னடா இதுன்னு எனக்கே தெரில. அக்கா பையனுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு. எனக்கு இந்த டிக் டிக் பென்னு தெரியும். ஏன்னா இது நம்ம காலத்திலே இருந்தது. இது என்னடா இது யூனிகார்ன் மாதிரி இருக்கேன்னு பார்த்தேன். அதை ப்ரெஸ் பண்ணால் வந்து ஃபைட் பண்ணுமா. நானும் எங்கள் அக்கா பையனும் சேர்ந்து ஃபைட் பண்ணிட்டு இருந்தோம். செம்ம சூப்பராக இருந்தது. ஆனால் இது சும்மாவே பசங்க சண்டை போட்டுப்பாங்க. இதில் பசங்க சண்டை போடணுன்றதுக்காகவே இது செஞ்சுருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். டிக் டிக் பென்னு இது நிறைய இருந்தது. ஃபுல்லாக கலெக்ஷன்ஸ்லாம் செம்ம சூப்பராக இருந்தது. என்னடா இது செம்மையாக இருக்கே பார்க்கும்போதே. இது என்னடா அப்படின்னு சொல்லி பார்த்தா ஃபீடிங் பாட்டில் மாதிரியே இருந்தது. அதுக்குள்ளே ஃபுல்லாக லப்பரு டபுள் லேயர் ஷார்ப்னர்லாம் இருந்தது. என்னடா இது அப்படின்னு இருந்தது. வேறு லெவலுங்க. நாம் படிக்கும்போது இதெல்லாம் இல்லைன்னு ரொம்ப ஃபீலிங் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன ஸ்லிப்பர் ஷாப்புக்கு தான் போயிருந்தேன். ஸ்லிப்பர் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. என்னன்னே தெரில. நான் வந்து எப்போவுமே பெல்ட்டு ஸ்லிப்பர் தான் ரொம்ப யூஸ் பண்ணுவேன். சுத்தமாக பெல்ட்டு செப்பலே அங்கே கிடையாது. நிறைய வெரைட்டிஸ் இருந்தது. ஆனால் எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடு இல்லை. இப்போ எல்லாருமே வந்து இந்த பிளாஸ்டிக் ஸ்லிப்பரை தான் ரொம்ப விரும்பி போடுறாங்க. எனக்கு அது பிடிக்கல. ஸ்லிப்பர் வாங்குறதே கேன்சல் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் சரி ஃபுட்டு ஏதாவது சாப்பிட்லாம், ரொம்ப டயர்டாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃபுட் கோர்ட்டுக்கு போயிட்டோம். அது பக்கத்துலேயே ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயே இருந்தது. அங்கே போய் பார்த்தோன்னே சாக்லேட் ஐஸ் தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான் அக்கா பையன். அதுக்காக சாக்கோ டஃபுல் ஐஸ் தான் வாங்கியிருந்தோம். டபுள் லேயர்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட் டைம் நான் இந்த சாக்லேட் ஐஸ் சாப்பிட்றேன். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. உள்ளே ஃபுல்லாகவே சாக்லேட்டாக வச்சுருந்தாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. நான் எப்போவுமே ஜூஸ் தான் சாப்பிடுவேன். சாக்லேட் ஐஸ் சாப்பிட்றது இதுதான் ஃபஸ்ட் டைமு. அதுக்கப்புறம் இன்னொரு பாண்டியன் ஸ்டோருக்குள்ளே நாங்கள் உள்ளே என்ட்ரி கொடுத்துட்டோம். எல்லா கடையும் பார்க்கும்போது அப்படி இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதுக்குள்ளே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேங்கிள் கலெக்ஷன்ஸ்லாம் செம்ம சூப்பராக இருந்ததுங்க. கண்டிப்பாக இங்கே தான் நம்ம வந்து ரெயின் ட்ராப்லேயே நியூ மாடல்ஸ்லாம் நிறைய வந்திருக்கு. அதுலேருந்து எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக நான் இதை எடுத்துட்டேன். நல்ல வேலை கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இதோட ப்ரைஸ் வந்து 110 தான். அதனால் நான் அதை எடுத்துக்கிட்டேன். சிஸ்டரும் வந்து அதுக்கப்புறம் அவளுக்கு தேவையான மேட்சிங் கலரையும் பேங்கிள்ஸ் எடுத்துக்கிட்டா. அழகாக அது பாக்ஸ்லாம் போட்டு பேக்லாம் பண்ணி கொடுத்துருந்தாங்க. அதையும் ஒரு வழியாக பில் பண்ணி முடிச்சிட்டோம். அதோட ப்ரைஸ் வந்து கிட்டத்தட்ட 230 கிட்ட தான் வந்தது. அதையும் வாங்கி முடிச்சுட்டு இதோடு நம்மளோட டி நகர் ஷாப்பை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷாப்பிங் முடிஞ்சிச்சு. இருந்தாலும் ஸ்லிப்பர் வாங்கலைன்ற கவலையோடு நான் வீட்டுக்கு கிளம்பிட்டேன். அதுக்கப்புறம் ரோட்டில் பார்த்தா வேஃபர்ஸ் இருந்தது. ஃபஸ்ட் டைம் நான் வேஃபர் சாப்பிட்றேங்க. அவ்வளோ சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணுவேன். ஒயிட் சாக்லேட் வேஃபர்ஸ் இது செம்ம சூப்பராக இருந்தது. அதை சாப்பிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். இதோட நம்மளோட ரம்ஜான் ஷாப்பிங் ஃபினிஷ் ஆகுது. தொடர்ந்து வீடியோ பார்த்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.